ஒன்று அணி. அணி என்பது அழகு என்ற ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லு தான். கவிஞர்கள் செய்யுளை இயற்றும் பொழுது செய்தியை வெறுமனே சொல்லாமல் அந்த செய்தி அழகாக வாசகனுடைய மனதில் பதிய வைக்க அணி என்ற ஒரு அழகு முலாமை அதற்குள் பூசி அந்த கருத்தை நம்மிடம் சொல்லிவிடுவார்கள். ஒரு கேப்சூல், ஒரு மருந்து இருந்துச்சு அப்படின்னா அது கசப்பாக இருக்கும், ஆனால் உடலுக்கு நல்லது. ஆனால் உடனே அதை சாப்பிட முடியாத அளவிற்கு கசப்பாக இருக்கிற போது அதற்கு சர்க்கரை முலாம் பூசி அதற்கு உள் அந்த மருந்தை கொடுக்கிறார்கள் அல்லவா? அதே போல் சிறந்த கருத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய கவிஞர்கள் அணி என்ற ஒரு அழகை அந்த செய்யுளுக்கு கூட்டி அதில் உள்ள கருத்தை நம்மை பதிய வைத்து விடுவார்கள். அந்த அடிப்படையிலே அணி என்ற இந்த அழகிற்கு அடிப்படையான ஒரு இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம்தான். அடிப்படையானது தொல்காப்பியம் என்பதுதான். தொல்காப்பியம்தான். இந்த தொல்காப்பியம் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற 3 அதிகாரம் இருக்கிறது. அந்த 3 அதிகாரங்களில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் இருக்கிறது. அதில் பொருளதிகாரத்தில் 9 இயல்களில் ஒரு இயல் தான் உவமை இயல். உவமை இயல் என்ற ஒரு இயல், 9 இயலில் ஒரு இயல் உவமை இயல். அந்த உவமையியலில் மிக அழகாக ஒரு செய்யுளை எவ்வாறு அழகுபடுத்த வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை அடிப்படையாக பிற்காலத்தில் தண்டி என்கிற ஒரு வடமொழி ஆசிரியர், சான்ஸ்கிரிட் வடச்சொல் என்ற ஒரு ஆசிரியர் ஒரு நூலை, ஒரு உவமை என்ற அந்த அடிப்படையான விஷயத்தை வைத்துக்கொண்டு அணிக்கான நூலை எழுதுகிறார். அதுக்கு தண்டி அலங்காரம் அப்படின்னு பேர். தண்டி அலங்காரம் அப்படின்னு பேர். அந்த தண்டி அலங்காரம் என்ற அந்த அணியல் நூலிற்கு அடிப்படையானது தொல்காப்பியத்துடைய உவமையியல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தண்டி அலங்காரம் சொல்லக்கூடிய அணி இலக்கணம் என்பது 2 வகையாக பிரிகிறது. ஒன்று சொல்லணி, மற்றது பொருளணி. சொல்லணி அப்படின்னா ஒரு வார்த்தையை அழகாக கோர்த்து சேர்த்து அழகுபடுத்துவது. உதாரணமாக இப்போது மடக்கு அப்படிங்கிறது, தெரிவு அப்படிங்கிறது, யமகம் அப்படிங்கிறது, சித்திரக்கவி அப்படின்னு சொல்கிறது, விகடகவி அப்படின்னு சொல்கிறது, இவையெல்லாம் சொல்லணியின் பார்ப்படும். ஒரு செய்யுள் இருக்கக்கூடிய பொருளை, அர்த்தத்தை வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அழகை, அணியை பார்க்கக்கூடிய ஒன்று தான் பொருளணி. பொருளணி குறிப்பாக 36 முதன்மை அணிகளை கொண்டது தமிழில். அந்த 36 முதன்மை அணிகளில் உட்பிரிவு நிறைய இருக்கும். அந்த உட்பிரிவெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட 216 அணிகளாக பிரிக்கக்கூடிய அளவிற்கு பொருளணிகள் இருக்கிறது. அதற்கு முதன்மையான அணி என்பது 36 அணி. இப்போ உவமை அணி அப்படின்னா 36 அணிகளில் ஒன்று உவமை அணி. ஆனால் அதுக்குள்ளே பல உவமை அணி பிரிவுகள் இருக்கிறது. எடுத்துக்காட்டு உவமை அணி, மறைபொருள் உவமை அணி என்று பல பிரிவுகள் இருக்கிறது. எனவே பொருளணி என்பது 36 முதன்மையான அணிகளை கொண்டதாக இருக்கிறது என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொருளணியினுடைய தாய் அணி என்று பார்த்தோமானால் அதுதான் நமக்கு உவமை அணி. பொருளணியினுடைய தாய் அணி எது அப்படின்னா உவமை அணி. உவமை அணியை வைத்து கொண்டு தான் மற்ற எல்லா அணிகளும்
சிறு சிறிது மாற்றங்களோடு நமக்கு கற்பிக்கப்படுகின்றன அல்லது தெளிவுபடுத்தப்படுகின்றன. இதில் ஓமை அணினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு கருத்தை நம்ம விளக்கணும். அழுகிறான் அல்லது அழுதாள், அழுதாள் அழுதாள் யா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எந்த அளவிற்கு வாசகனுடைய மனதில் பதியும் என்று நமக்கு புரியாது. ஆனால் தண்ணீர் அதிகமாக இருப்பது கடல். அப்போ கடலை ஓமையை வைத்து அவள் அழுதாள் அப்படின்னு சொல்லும்போது எளிதாக புரிகிறது. கடல் போல் கண்ணீர் சிந்தினாள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாய்ந்தாயா, பாய்ந்தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. பாய்ந்தாயா, பாய்ந்தாயா அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் அது வாசகனுடைய மனதில் பதியாது. ஆனால் உலகம் ஏற்றுக்கொண்ட ஒன்று எது? உலகத்திலே அதிகமாக பாய்வது எது? புலி. அப்போ இவனுடைய அந்த வல்லமையை சொல்வதற்கு, திறமையை சொல்வதற்கு, பாய்ந்தான் என்று சொல்வதற்கு உலகம் அறிந்த ஒன்றை ஓமையாக சொல்லலாம். புலி போல் பாய்ந்தான் அப்படின்னு சொல்லுகிற போது அவங்க மிக வேகமாக அவங்களால் புரிந்து கொள்ள முடியுது. அப்போது சொல்ல வந்த கருத்தை மிக வேகமாகவும் அழுத்தமாகவும் மனதில் பதிய வைக்க உலகம் அறிந்த ஒன்றை கவிஞர்கள் சொல்லுவது தான் ஓமை அப்படின்னு சொல்வது. இப்போது உதாரணமாக நமக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு முகம் இருக்குது. இப்போ முகம் என்ன பண்ணுது? நம்மளுடைய மனதில் உள்ளதை வெளில காட்டிடுது. நெஞ்சத்தில் உள்ளதை நெஞ்ச கடுத்தது காட்டும் முகம் இல்லையா? காட்டும் முகம். அது முகம் என்பது நம்முடைய மனதிற்குள் உள்ளதை மிக அழகாக வெளியே காட்டிவிடும். முகம் சோகமாக இருந்துச்சுன்னா மனசு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். முகம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ முகம் என்பது என்ன? நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடியதை வெளிக்காட்டக்கூடிய ஒன்று தான் முகம். இதுதான் வள்ளுவர் நமக்கு சொல்ல வந்த கருத்து. முகமானது மனதிற்குள் உள்ளதை வெளியில் காட்டிவிடும் என்று அவர் சொல்ல வருகிறார். அது அவர் நேரடியாக சொல்லியிருக்கலாம்ல. அப்படி நேரடியாக சொன்னால் அது மனதிற்குள் அதிகமாக தங்காது என்று நினைத்தாரோ என்னவோ. அதற்கு உலகம் அறிந்த ஒன்றை முதல்ல சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இப்போ கண்ணாடி இருக்குது. கண்ணாடியினுடைய முன்னாடி எது இருந்தாலும் அது கண்ணாடியில் தெரியும். கண்ணாடிக்கு முன்னாடி எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருளுடைய பிம்பம் கண்ணாடியில் தெரியும். இது உலகம் அறிந்த ஒன்று. எப்படி? அடுத்தது காட்டும் பளிங்கு. அடுத்தது காட்டும் பளிங்கு. பளிங்குனா கண்ணாடி. கண்ணாடிக்கு முன்னால் எது இருந்தாலும் அது காட்டிவிடும். பளிங்குக்கு முன்னால் எது இருந்தாலும் அது காட்டிவிடும். கண்ணாடிக்கு முன்னால் எது இருந்தாலும் காட்டிவிடும். அதேபோல் முகமானது மனதில் உள்ளதை காட்டிவிடும். அப்போ மனதில் உள்ளதை முகம் காட்டிவிடும் என்று நமக்கு சொல்ல வந்த கருத்துக்கு உலகம் அறிந்த ஒன்றை ஓமைப்படுத்துகிறார். எப்படி கண்ணாடி என்பது முன்னாடி இருக்கக்கூடிய பொருளை எவ்வாறு தெளிவாக காட்டுமோ அதுபோல முகமானது மனதிற்குள்ளதை தெளிவாக காட்டிவிடும் என்று சொல்லுகிறார். இப்போ நமக்கு சொல்ல வந்த கருத்து இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு என்ன சொல்ல வர்றார்? நெஞ்ச கடுத்தது காட்டும் முகம், மனதில் உள்ளதை முகம் காட்டிவிடும் என்று நமக்கு சொல்ல வந்த கருத்துக்கு தான் ஓமேயம்னு பேர். ஓமேயம் அப்படின்னு பேர். கவிஞர்கள் உலகத்திற்கு சொல்ல வந்த கருத்துக்கு ஓமேயம் அப்படின்னு பேர். அதற்கு அவங்க உலகம் அறிந்த ஒன்றை நமக்கு உதாரணமாக சொல்கிறாங்களே, அதுக்கு ஓமானம் அப்படின்னு பேர். அதுக்கு ஓமானம் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஓமானமும்
ஓமையமும் தனித்தனியாக வந்திருக்குது. அதை ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு இல்லையா? என்ன சொல்லு? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்ச கெடுத்தது காட்டும் முகம். இந்த போல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதுதான் இந்த ஓமானத்தையும் ஓமயத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லது அதுக்கு தான் ஓம உருபு அப்படின்னு பேர். ஓம உருபு அப்படின்னு பேர். அந்த ஓம உருபு ஓமானம், அதாவது அடுத்தது காட்டும் பளிங்கு என்ற ஓமானத்தையும் நெஞ்ச கடுத்தது காட்டும் முகம் என்ற ஓமயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு வார்த்தை, அதான் ஓம உருபு. இப்போ இலக்கணம் என்னென்னா, ஓமானம் தனி வாக்கியமாகவும் ஓமேயம் தனி வாக்கியமாகவும் அமைந்து அதை இணைக்கக்கூடிய ஓம உருவு போல என்கிற ஓம உருவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுதான் ஓமையணி அப்படின்னு பேர். அதுதான் ஓமையணின்னு பேர். நெஞ்ச கடுத்தது காட்டும் முகம் என்பது ஓமேயம், சொல்ல வந்த கருத்து. அதற்கு உலகம் அறிந்த ஒன்றை சொல்லுவது ஓமானம். என்னது? அடுத்தது காட்டும் பளிங்கு. அப்போ ஓமானம் தனியாக ஒரு வாக்கியமாகவும் ஓமேயம் தனி வாக்கியமாகவும் அமைந்து அதை இணைக்கக்கூடிய போல என்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா ஓமையணி. போல என்ற ஓம உருவு வெளிப்படையாக வராமல் மறைஞ்சி நம்ம சொன்னோம்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. அங்கேயும் ஓமானம் தனியாக இருக்கும், ஓமேயம் தனியாக இருக்கணும். அது ரெண்டு தான் இருக்கும், போல என்பது இருக்காது. உதாரணமாக தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு. வள்ளுவர் சொல்ல வந்த கருத்து என்ன? மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. மனிதர்கள் படிக்க படிக்க அறிவு வளரும். மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. நாம் சொல்ல வந்த கருத்து தான், வள்ளுவர் நமக்கு சொல்ல வந்த கருத்து தான் ஓமேயம். அப்போது மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்பது ஓமேயம். அதற்கு என்ன அவர் ஓமைப்படுத்துகிறார்? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி. மணற்கேணியாது தோண்ட தோண்ட நீர் ஊறும். தோண்ட தோண்ட மணற்கேணி நீர் ஊறும். அதான் அவர் சொல்கிறார், தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி. முடிச்சு, அது ஓமானம். மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. மனிதர்களுக்கு படிக்க படிக்க அறிவு ஊறும். அப்போ மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்பது ஓமேயம். தொட்டனைத்தூறும் மணற்கேணி என்பது ஓமானம். ஓமானம் இருக்குது, ஓமேயம் இருக்குது. இடையில போலங்கிற ஓம உருவு இங்கே வந்திருக்குது, அதை போல் அங்கே வந்திருக்குதா? வரல. தொட்டனைத்தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு தான் வந்திருக்குது. நம்ம தான் என்ன பண்ணுறோம்? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணியை போல மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்ற அந்த போல என்ற ஓம உருவை நம்ம தான் எடுத்து சொல்கிறோம். அப்போது அந்த ஓமானத்துக்கும் ஓமேயத்துக்கும் தனியாக மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ ஓமானம் தனியாகவும் ஓமேயம் தனியாகவும் வந்து அதுபோல என்கிற ஓம உருவு மறைஞ்சு வந்தால் எடுத்துக்காட்டு ஓமையணி, வெளிப்படையாக வந்துச்சுன்னா ஓமையணி. இதுதான் அணியினுடைய இலக்கணம். அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.